அமெரிக்க அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸிற்கும் அவரது தந்தைக்கும் இடையே கசப்பான உறவு நீடித்து வருவது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரும் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளருமான கமலா ஹாரிஸின் 86 வயதான தந்தை டொனால்ட் ஜே ஹாரிஸுக்கும் கமலா ஹாரிஸுக்கும் இடையே கசப்பான உறவு நீடித்து வருகிறது. வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரே மைல் தொலைவில் தான் வசித்து வருகிறார் ஜமைக்காவை பூர்வீகமாக கொண்ட டொனால்ட் ஜே ஹாரிஸ். வெள்ளை மாளிகையில்தான் கமலாவின் அலுவலகம் உள்ளது. ஆனால் ஏதோ வெவ்வேறு கிரகங்களில் இருப்பதைப் போல தந்தையும் மகளும் சந்தித்துக் கொள்வதே கிடையாதாம். டொனால்ட் ஜே ஹாரிஸ் ஒரு ஓய்வு பெற்ற ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர், சிறந்த மார்க்சியவாதி. தன் மூத்த மகளான கமலாவிடம் எப்போதுமே ஒரு இடைவெளியை கடைபிடிப்பவர். கடந்த காலங்களில் கமலாவின் கருத்துக்களையும் அவரை சுற்றியுள்ள அரசியல் உலகத்தையும் கடுமையாக விமர்சித்தவர். சமீபத்தில் நடந்த தேசிய மாநாட்டில் கூட இந்திய வம்சாவளியில் இருந்து வந்த தன் தாய் ஷியாமளா கோபாலனை பற்றி பக்கம் பக்கமாக புகழ்ந்திருந்த கமலா ஹாரிஸ் தன் தந்தைக்கும் தனக்கும் நெருக்கமில்லை என்று வெளிப்படையாகவே கூறியிருந்தார். அந்த மாநாட்டிற்கு கமலாவின் கணவர் டவுக்ளாஸ் எம் ஹாஃப், வளர்ப்பு பிள்ளைகள், ஏன் டவுக்ளாஸின் முன்னாள் மனைவி கூட வந்திருந்தனர். ஆனால் கமலாவின் தந்தை டொனால்ட் ஜே ஹாரிஸ் வரவில்லை. டொனால்ட் ஜே ஹாரிஸுக்கும் ஷியாமளாவுக்கும் இடையே விவாகரத்து நிகழ்ந்ததிலிருந்து துவங்குகிறது கமலாவுக்கும் அவரது தந்தைக்கும் இடையிலான விரிசல். பெற்றோர் விவாகரத்து பெற்றபோது கமலாவுக்கு வயது 7. தாய் மீதுதான் அதீத பாசம் கொண்டுள்ளார் கமலா. 2020 அமெரிக்க துணை குடியரசுத் தலைவராக கமலா ஹாரிஸ் பதவியேற்ற போதும் கூட மகளின் பதவி பிரமாண நிகழ்வில் தந்தை டொனால்ட் ஜே ஹாரிஸ் பங்கேற்கவில்லை. ஒருவேளை அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று வரலாறு படைத்தால் அப்போதாவது மகள் கமலாவின் பதவியேற்பு விழாவில் டொனால்ட் ஜே ஹாரிஸ் பங்கேற்பாரா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.